ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானா வேர்ல்ட். நாம் இன்றைக்கி நியூஸ் பேப்பரை யூஸ் பண்ணி டெடி பியர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நியூஸ் பேப்பர்ஸ், ஒரு சிஸ்ஸர்ஸ், கொஞ்சம் க்ளூ, அப்புறம் கொஞ்சமாக கலர்ஸ். இப்போது இதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி டெடி பியர் செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு நியூஸ் பேப்பரை கொஞ்சமாக கட் பண்ணி ஒரு பேப்பர் பிட்டு மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு கார்னரில், பேப்பரோட கார்னரில் ஸ்டார்ட் பண்ணி அப்படி அந்த குச்சியில் வச்சு ரோல் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். அந்த பேப்பரோட பிட்டு வந்து முடிகிற இடத்துல லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. இப்போ ஒரு ஸ்டிக்கு மாதிரி நீளமாக நம்மளுக்கு கிடைக்கும். இது மாதிரி நிறைய ஸ்டிக்ஸ் வந்து செஞ்சுக்கலாம். இப்போது இந்த பேப்பர் ஸ்டிக்கை எடுத்து கார்னர்லேருந்து இப்படி நான் சுருட்டுற மாதிரி சுருட்டுங்க. இப்படி ஒவ்வொன்றா சுருட்டுங்க. இப்போ அந்த ஒரு பேப்பர் ஸ்டிக் வந்து எண்டாகிறப்போ இன்னொரு பேப்பர் ஸ்டிக்கை அதோட க்ளூ வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு திரும்ப அதை கன்டினியூஸாக இப்படி சுருட்டிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஒன்று கிடைக்கும். இது வந்து நீங்கள் ஸ்டிக்கு வந்து அட்டாச் பண்ணி சுற்றுறது வந்து உங்களுக்கு எந்த சைஸில் அந்த ஃபைனல் ரவுண்ட் ஷேப் வேணுமோ அந்த சைஸுக்கு ஏற்றாப்புல நீங்கள் ஸ்டிக்கை ஒட்டி ஒட்டி நீங்கள் இந்த மாதிரி சுருட்டிக்கலாம். இதுக்கப்புறம் திரும்ப ஒரு பேப்பர் ஸ்டிக்கை எடுத்து இந்த மாதிரி சுருட்டணும். ஆனால் இப்போ வந்து எப்படி சுருட்டணும்னா, நம்ம சுருட்டும் போது ஸ்டார்டிங்லேயும் கொஞ்சம் நீள்வட்டம் மாதிரி ஒரு ஷேப்பில் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கணும். நீள்வட்டம் மாதிரி வச்சுட்டு திரும்ப அதை கன்டினியூஸாக சுருட்டும் போது உங்களுக்கு ஃபைனலாக இந்த மாதிரி கொஞ்சம் நீள்வட்டமாக கிடைக்கும். இப்போது இந்த மாதிரி நீள்வட்ட ஷேப்பில் 2, அதுக்கப்புறம் ரவுண்ட் ஷேப்பில், அதாவது ஒரு மீடியம் ரவுண்ட் ஷேப்பில் 4, அதுக்கப்புறமா ஒரு பெரிய ரவுண்ட் ஷேப், அதுக்கப்புறம் அதை விட பெரிய ரவுண்ட் ஷேப். இது வந்து அந்த டெடி செய்கிறதுக்கு தேவையான ஹெட்டு, பாடி, அந்த கை, அதுக்காக இந்த மாதிரி மொத்தம் 4 டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி நான் பண்ணிக்கிட்டேன். இப்போது இந்த பேப்பர் ஷேப்புக்கெல்லாம் கலர் பண்ண போகிறேன். நான் வந்து எனக்கு ப்ரௌன் கலர் டெடி வேணுன்றனால ப்ரௌன் கலர் நான் பண்ணுறேன். இது வந்து உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும் அப்படின்றத பொறுத்து நீங்கள் வந்து கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கலர் பண்ணி லைட்டாக காய வச்சு நான் இப்படி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை வந்து எப்படி நம்ம அசம்பிள் பண்ணலான்றத பார்க்கலாம். இப்போ நான் பண்ணுற மாதிரி டெடியோட காது, ஹெட், பாடி, கை, கால்னு இந்த மாதிரி வச்சுட்டு அதை வந்து கம் போட்டு ஒட்டிடுங்க. இப்போ நம்மளுக்கு ஓரளவு டெடியோட ஷேப் வந்து கிடச்சிடுச்சு. இதுக்கப்புறம் டெடிக்கு எப்படி கண், வாய், மூக்கெல்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இப்போது டெடிக்கு மூக்கு, வாய் வரைகிறதுக்கு நார்மலாக ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோங்க. ஒயிட் பேப்பரை இப்போ இந்த ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கெட்ச் வச்சு அதில் இந்த மாதிரி நான் வரைகிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டா இப்போ டெடியோட மூக்கும் வாயும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை அப்படியே போய் பேஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா ஒயிட் பேப்பரை ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு நடுவில் ஸ்கெட்ச் வச்சு ஒரு ரவுண்ட் ஷேடட் மாதிரி நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு கண்ணு மாதிரி வந்துடும். அதை நீங்கள் வந்து இப்படி ஒட்டிக்கலாம். இதுக்கு பிக் லைஸ்னு ஒன்று இருக்கும், அது கூட நீங்கள் வாங்கி அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் அது வாங்க வேணான்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஜஸ்ட் பேப்பர்லேயே இந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சி ஒட்டிக்கலாம். ஹார்ட் ஷேப் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. இது வந்து எனக்கு பிங்க் கலரில் வேணுன்றதுக்காக நான் பிங்க் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மலாக ஒயிட் கலர் பேப்பர் கூட எடுத்துக்கலாம். இப்படி எடுத்துட்டு இப்போ நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரியேவும் நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 3D எஃபெக்டில் ஹார்ட் கிடைக்கும். நான் 3D எஃபெக்டில் ஹார்ட் வேணுன்றனால இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இல்லை நீங்கள் இது வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் ஒரு பேப்பரில் ஹார்ட் மட்டும் ட்ரா பண்ணிவிட்டு அந்த ஷேப்பை கட் பண்ணி அப்படியேவும் டெடியில் ஒட்டலாம். ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு ஐ ஸ்டிக்ஸ் எடுத்திருக்கேன். இந்த ஐ ஸ்டிக்ஸை இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு
இதில் பாதியாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டாண்ட் மாதிரி கிடைக்கும். அதை டெடியோட பின்னால் கம் வச்சு இப்படி ஒட்டிட்டா டெடி வந்து இப்போ வந்து ஸ்டாண்டோட சப்போர்ட்டில் நிற்கும். பாருங்கள் எவ்வளோ அழகான டெடி பியர் வந்து நம்மளுக்கு இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு. இது இப்போ ஸ்டாண்டோடு இருக்கனால நம்ம டிவிலையோ இல்லை டேபிள் டாப்லேயோ வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்களும் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்.